அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இன்றைக்கி மீதமான ஒயரை பயன்படுத்தி அழகிய ஃப்ளவர் வாஸ் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒயர் பைப் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த சேனலில் குக்கிங் ஐடியாஸ், கார்டனிங் அண்ட் ஹோம் டெக்கரேஷன் ஐடியாஸ் மற்றும் பல பயனுள்ள தகவல்களை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ளவர் வாஸ் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணுறதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 நிமிஷத்தில் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி 6 ஒயர் எடுத்துருங்க. 4 அடியில் 6 ஒயர் வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முதவே பேக் பண்ண தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டு லைனில் 3 அம்லா நாட் கிடைக்கும். அம்லா நாட்டு, அதுக்கப்புறம் 2 அம்லா நாட் 2 பக்கம் பின்னிருக்கீங்க. இது பேஸ் மட்டும். இதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை வச்சு சாதாரண ஸ்கொயர் நாட்டில் 3 லைன் பின்னிட்டு வாங்க. அதுக்கு மேலே 3 பின்னலுக்கு ஒருக்கா மணி கோத்து 3 லைன் பின்னிடுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக்கில் 3 லைன் பின்ன சொல்லி காட்டியிருந்தேன். இது கொஞ்சம் நெடுன்னு வளர்த்தியாக தெரியறதுனால நான் அதுக்கு பின்னாடி ஒரு பைப் பண்ணியிருக்கேன். இதில் 2 லைன் தான் பின்னிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சாலும் பின்னிக்கிங்க, இது மாதிரி பிடிச்சாலும் பின்னிக்கிங்க. 2 லைனு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிடுங்க. அதுக்கு மேலே நம்ம எப்பவும் போடுற கிராஸ் கட் ஒயர் மாதிரி 3 லைன் பின்னுங்க. இது கழுத்து பகுதி அழகாக அமையறதுக்காக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் 18 ஒயர் இருக்கும். 2 பிடிச்சி பின்னிங்கன்னா இந்த மாதிரி 9 நாட் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு லைன் 9 நாட்டு, அதுக்கு மேலே ஒரு லைன் 9 நாட்டு. இந்த மாதிரி 3 லைன் பின்னிட்டு மேலே மறுபடியும் ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் பின்னுங்க. அந்த 3ஆவது லைனை உள்ளே மடக்கி வச்சு சொருகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் கிடச்சிரும். இது முதவே போட்டு பழகினீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக பின்னிக்கலாம். இது பின்னுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் ஆகும். இதை பின்னிடுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்ன தெரியாது அப்படின்னா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளக்கமாக புரியும். எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரே கலரில் 4 அடி 10 சென்டிமீட்டர் நீளத்தில் நீங்கள் 6 ஒயர் வெட்டி எடுத்துக்கோங்க. 4 அடி 10 சென்டிமீட்டர்னா 130 சென்டிமீட்டர் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் ஸ்கேலில் தான் அளக்குறீங்க அப்படின்னா 4 அடியும் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. நான் 130 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 6 ஒயர் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்கெட்டினுடைய அடிபாகத்தை நாம் நெல்லிக்காய் முடிச்சில் தான் போட போகிறோம். நெல்லிக்காய் முடிச்சு போடுவது எப்படி அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இதே அளவுக்கு ரன்னிங் ஒயரையும் இந்த சைடில் விட்டுருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஒயரினுடைய சரிபாதி அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரினுடைய வெட்டப்பட்ட பகுதி மேலே இருக்கும். ரன்னிங் ஒயரோடு இருக்கிறது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒயரை 2ஆக மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஒயரை இப்படி ஒன்று வச்சுக்குங்க. அதுக்கு மேலே இப்படி ஒரு ஒயர் சுற்றுங்க. சுற்றுனீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 3 ஒயர் கிடச்சிருக்கும். இப்போ மொதல் ஜாயின் பண்ண ரன்னிங் ஒயரோடு இருக்க ஒயர் இருக்கு பாருங்கள். அதை மேல் நோக்கி இப்படி மடித்து பிடிச்சிக்குங்க. மடித்து பிடிச்சிட்டு இப்போ 2ஆவது ஒயர் வச்ச பாருங்கள். அந்த ஒயரை இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க. விட்டுட்டு இந்த 3ஆவது ஒயரை இந்த 2 லூப்லேயும் விடுங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் முடிச்சு கிடைக்கும். இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிக்கங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு கிடைச்சிருச்சு. இப்போ ஆப்போசிட் ஒயர் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு சமமாக இல்லை. அப்போ ஒயரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நீங்கள் சமப்படுத்திக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அப்புறமேல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ சமமாக ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது சமமாக இருக்குது, விட்டுடலாம். இதே மாதிரி மற்ற 4 ஒயர் இருக்குது பாருங்கள். அதையும் 2ஆவது முடிச்சையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கும் நீங்கள் அடுத்த 2 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துங்க. அதே ரன்னிங் ஒயரில் இப்படி மடக்கிக்குங்க. மடக்கிட்டு இந்த ஒயர் இப்படி ஜாயின் பண்ணுங்க. இது பிகினர்ஸ்க்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். முதவே போட தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டிருப்பீங்க. இதை மொதல் ஒயர் இப்படி மடக்கிக்குங்க. 2ஆவது ஒயரை இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போட்டுக்குங்க. 3ஆவது ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் வர மாதிரி போட்டுக்குங்க. இப்போ ஒயர் நல்லா டைட் பண்ணி சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம 3 முடிச்சு தான் போட போகிறோம். ஒவ்வொருக்காவும் பார்த்துக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒயர் சரிப்படுத்திக்குங்க. இப்போ இது சமமாக இருக்குது. அதே மாதிரி மீதி இருக்க 2 ஒயர் இருக்குது பாருங்கள். 6 ஒயர் தான் நம்ம எடுத்திருந்தோம். அதில் 2 பின்னல் போட்டோம்.
லாஸ்ட்டாக இருக்க 2 ஒயரையும் எடுத்து இந்த மாதிரி மடக்கிங்க. அதில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுங்க. இதே மாதிரி 3வது ஒயரையும் போட்டுருங்க. இப்போ பாருங்க 3 பின்னலோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல 3 நெல்லிக்காய் முடிச்சியும் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இதே அளவு வச்சு நான் வெட்டிட்டேன். இப்போ நம்ம 2வது லைன் ஜாயின் பண்ண போறோம். 2வது லைன் அதே மாதிரி சைடில் போற ஒயரை இதே அளவு வச்சுக்கோங்க. முத லைன்ல வெட்டிருக்கும் பாருங்க, அதே அளவு வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ நெல்லிக்காய் முடிச்சுல பாத்தீங்கன்னா இந்த சைடில் போற ஒயரை நம்ம பின்ன மாட்டோம். இந்த மாதிரி இண்டு ஷேப்ல இருக்கு பாருங்க, கிராஸ் ஆகிற ஒயரை மட்டும் தான் பின்னுவோம். அப்படி பின்னும்போது இந்த லைன்ல நம்மளுக்கு 2 நெல்லிக்காய் முடிச்சு தான் கிடைக்கும். இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த மாதிரி சுத்திக்குங்க. இந்த 2வது பின்னலுடைய முதல் ஒயர் இருக்கு பாருங்க, அந்த ஒயர் எடுத்து இது மேல சுத்திக்குங்க. இப்போ நம்மளுக்கு 3 ஒயர் கிடைச்சிருச்சு. இதை இப்படி மடக்கிங்க. எப்பவும் பின்னுற மாதிரி தான். இது ஒரு லூப்புக்குள்ள மட்டும் விடுறோம், அடுத்ததுல 2 லூப்புக்குள்ளேயும் விடுறோம். இப்போ நம்ம வந்து ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா முதவே இருக்கிற ஒயரில் தான் நம்ம பின்னிருக்கோம். அதனால இது கரெக்டாக தான் இருக்கும். பாருங்க 2வது லைனில் நம்மளுக்கு ஒரு முடிச்சு கிடைச்சிருச்சு. இந்த 2க்கு நடுவில் தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 2 இன்ட்டு ஒயர் இருக்கு. இதை வச்சு இந்த ரன்னிங் ஒயரில் ஒரு பின்னல் போட போகிறோம். பாருங்க 2வது பின்னலுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரு ஃபர்ஸ்ட் ஒயராக எடுத்துக்கிறீங்க. 3வது பின்னலுடைய ஒரு ஒயர் எடுத்து இப்படி பின்ன போகிறீங்க. எப்பவுமே நெல்லிக்காய் முடிச்சு மட்டும் பேஸ்மெண்ட் லைன் போட்டிங்கன்னா ஒவ்வொரு முடிச்சு கம்மியாயிட்டே தான் வரும். 3 இருந்துச்சு, இப்போ நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். கிடைச்சிருச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் சைடில் போட ஒயர் அளவு வச்சு இந்த ஒயரை வெட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம முதல் லைன் போட்டிருந்தோம், 2வது லைன் போட்டோம், அதில் 2 பின்னல் மட்டும் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி அப்படியே பேக்கை திருப்பி வச்சு இந்த 3 ஒயருக்கு மேல் பக்கத்தில் இன்னொரு லைன் பின்னிக்குங்க. அதுக்கும் அப்படி தான் சைடில் போகிற ஒயர் அளவு வச்சு ஒயர் விட்டுருங்க. சைடு ஒயர் விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா பார்த்துங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிற ஒயரில் நம்ம பின்ன மாட்டோம். இதில் போகிற ரைட் ஹேண்ட் சைடு ஒயரில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பார்த்துங்க, இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த முதல் பின்னலுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. 2வது பூனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை சுற்றிக்குங்க. சுற்றிட்டு இப்படி பின்னுங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய 3வது லைன் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்க, நம்மளுடைய ஃப்ளவர் வேஸ்டினுடைய பேஸ் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. 3 2 2 மொத்தமாக 7 நெல்லிக்காய் முடிச்சு தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முதவே 6 பேசிக் ஒயர் எடுத்தோம். 7 8 9 மொத்தமாக 18 ஒயர் இப்படி மேல் நோக்கி போகும். இதில் வந்து 18 ஒயர் இருக்கும். இப்போ வந்து நம்ம சுத்து ஒயர் வச்சு பின்ன போகிறோம். சுத்து ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் ஸ்கொயர் நாட் போட்டு தான் நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்மளுடைய பேஸ் மட்டத்தினுடைய 7 பின்னல் முடிச்சிட்டோம். இப்போ இதே ரன்னிங் ஒயர் எடுத்து கொஞ்சமாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டு கொண்டு வரணும். இதுக்கு வந்து கட்டாயமாக நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். ஏணிப்படி முடிச்சு போடுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் முடிவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு விட்டுருங்க. ஒயர் இது சொருகிறதுக்காக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் பாக்ஸ் நாட் போடுங்க. ஒரு ஒயர் கூட விட்டுறக்கூடாது. இதில் சுற்றி 18 ஒயர் இருக்கும். 18 ஒயரை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லைன் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பரவாயில்ல, அப்படி போட்டு எடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஒயரை நீங்கள் வந்து வச்சு பாக்ஸ் நாட் போட்டே வரணும். ஒரு லைன் முழுசும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம சுற்றி இருக்கிற 18 ஒயரையும் பாக்ஸ் நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மொத்தம் 18 பாக்ஸ் நாட் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. இப்போது இதனுடைய லாஸ்ட் லைனுக்கு வந்திருக்கும். இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சின்ன ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மணி கோத்து செய்ய போகிறதுனால ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வேஸ் அழகாக வரும். இப்போது இந்த பின்னல் இருக்குது பாருங்கள். இந்த பின்னலில் மேலே போகிற ஒயர் எடுத்து அழுங்காமல் அப்படி கீழே தள்ளுங்க. தள்ளிட்டு இந்த ஒயரை கொஞ்சம் மேலே லூப் எடுத்துக்குங்க. பாருங்க, இந்த ஒயர் வந்து மேலே வந்திருக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்க, அதை பின்பக்கமாக இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த மேலே போயிற ஒயர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயருக்குள்ள ஏற்படுத்தின லூப்பில் விடுங்க. விட்டுட்டு இப்போ டைட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஏணிப்படி முடிச்சு பயன்படுத்தி நான் நிறைய பேஸ்கெட் போட்டிருக்கேன், முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ பாருங்க, எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் எந்த இடத்துல முடிச்சோம் தெரியாமல் இது வட்டமாகவே வந்துடும். இப்போ நம்ம எந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டோமோ அந்த ஒயர் விட்டு அடுத்த பின்னல்ல இருந்து இதே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக 3 லைன் பின்னணும். 3 லைன் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சு நம்ம 2வது லைனுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க, ஏணிப்படி முடிச்சு இன்னொரு முறை காட்டுறேன். இது வந்து செகண்ட் லைனுடைய ஃபர்ஸ்ட் பின்னல். இதை வந்து மேல் போகிற ஒயரை நீங்கள் இப்படி கீழே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு இந்த ஒயர் இழுத்துட்டு இப்படி மேலே லூப் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா இந்த மேலே போகிற ஒயர் பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு லூப் மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக மடித்து இந்த எடுத்து வச்சிருக்க லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த ஒயர் இருக்கு பாருங்க, மேலே போகிற ஒயரை அதை எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா விட்டு மேல் நோக்கி இழுத்துக்குங்க. இழுத்து எல்லா ஒயரையும் டைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது அப்படியே அதே லைனோட படிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் முதல் லைனில் ஒரு பிட்டு ஒயர் விட்டுருந்தோம் பாருங்க, அந்த ஒயரை இந்த ஸ்டேஜில் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுக்குங்க. ஏன்னா பேக் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா குறுகலாக போயிடும், நம்மளால் சொருக முடியாது. இப்போ இப்படி உள்ள பக்கம் சொருகி விட்டுருங்க. ஒரு 2 3 4 5 பின்னலில் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. இப்போ இனிமேல் இந்த ஒயர் தேவைப்படாது. இப்போ நம்ம 2 லைன் முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு லைனும் நீங்கள் போட்டுருங்க. அதையும் ஏணிப்படி முடிச்சு கொண்டு வந்துருங்க. பார்க்கலாம். இப்போ நாம 3 லைன் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு 1 2 3 லைன் நம்ம பின்னிட்டோம். இப்போ இந்த மாதிரி 3 லைன் வந்து நம்ம மணி கோத்து செய்யறதுனால இந்த மாதிரி பிங்க் கலர் மணி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலர், இது கான்ட்ராஸ்ட் கலராக பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மணியை வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் கோக்கணும். அதனால ரன்னிங் ஒயர் ஒரு லென்த்தாக இருந்தால் நம்மளால் கோக்க முடியாது. அதனால நீங்கள் தோராயமாக ஒரு 10 அடி ஒயர் விட்டுட்டு, ஏன்னா நம்ம 3 சுற்று மணி கோத்து போட போகிறோம், அதுக்காக ஒரு 10 அடி அல்லது ஒரு 7 8 அடி நீங்கள் உங்களுக்கு சௌரியத்துக்கு விட்டுட்டு நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், வெட்டிடுங்க. இது வரைக்கும் வெட்டிட்டு, ஏன்னா ஒரே லென்த்தாக இருந்தால் உங்களால் மணி கோக்க முடியாது. நம்ம இந்த 3 லைன் மட்டும் தான் மணி கோத்து பின்ன போகிறோம். அதனால இந்த ஒயரை வந்து இப்படி வெட்டி விட்டுருக்கேன் நான். இதே ரன்னிங் ஒயரில் நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சிருக்கிற மணி ஒரு லைனுக்கு வந்து உங்களுக்கு 6 மணி தேவைப்படும். ஏன்னா 3 விட்டு தான் நம்ம கோக்க போகிறோம். 6 கோத்தா போதும். அப்போ மொத்தமாக நம்ம 18 மணிகளை இந்த ஒயரில் கோத்துக்கணும். எப்படி கோக்கணும்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த ஒயரினுடைய நுனிப்பகுதியை வெட்டி சன்னமாக பண்ணிக்கங்க, மணி உள்ளே போதுற மாதிரி இப்படி வெட்டிட்டு, இப்போ இந்த மணியை வந்து நீங்கள் கோருங்க. நல்லா ஓட்டை பெருசாக தான் இருக்கும். இந்த மாதிரி இதை கோத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கோத்துக்குங்க. 18 மணி கோத்துட்டு காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த மாதிரி நாம் 18 பாசியும் கோத்து வச்சுட்டோம். கோத்து வச்சுட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ நாம் இதுக்கு முந்தின லைனை ஏணிப்படி முடிச்சு போட்டு நிறுத்தியிருந்தோம். சுத்து ஒயர் அப்படியே இருக்குது, ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கையிலேயே இருக்குது. இப்போ இதில் ஒரு பட்டனுக்கு மட்டும் பின்னல் பின்னிக்குங்க. இது 4வது லைனு. ஏணிப்படி முடிச்ச இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பின்னிக்குங்க. பின்னிட்டு நாம் 3 பின்னலுக்கு ஒரு முறை தான் பாசி கோக்க போகிறோம். இப்போ ஒரு பாசியை நீங்கள் தள்ளிக்குங்க. தள்ளிட்டு இதுக்கப்புறம் நீங்கள்
நாட்டுக்கு நீங்கள் அப்படியே தொடர்ந்து பின்ன போகிறீங்க. கொஞ்சம் நெருக்கி நீங்கள் பின்னிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஒயர் இருக்கனால இந்த இடத்துல ஹோல் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நல்லா நெருக்கி பின்னிடுங்க. இப்போ நம்ம 3 நாட் போட்டோம், 3 ஸ்கொயர் நாட் போட்டோம். இப்போ நீங்கள் அடுத்த மணியை தள்ளி விட்டுக்குங்க. இப்போ நம்ம 2வது மணி தள்ளி விட்டுட்டோம். இப்போ நீங்கள் அடுத்த 3 பின்னலை நீங்கள் பின்னிக்கணும். இதே மாதிரி நீங்கள் 3 லைன், ஒவ்வொரு லைன் முடியும் போது ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் அடுத்த லைன் நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 3 லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இந்த ஒரு லைன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அடுத்த லைன்லாம் கரெக்டாக வந்துடும். 3 லைன் மணி கோத்துட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம மணி கோத்து 3 லைன் பின்னியிருக்கோம். பின்னிட்டு மணி இல்லாமல் ஃபஸ்ட் லைன் பின்னிட்டேன், காட்ட மறந்துட்டேன். இதே மாதிரி மணி இல்லாமல் 3 லைன் நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் பின்னிருங்க. கீழே நம்ம எப்படி 3 லைன் ரன்னிங் ஒயரில் பின்னணுமோ அதே மாதிரி மேலேயும் மணி கோக்காக 3 லைனு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுத்து ஒயர் வச்சு 3 லைன் பின்னிட்டோம். இப்போது இதனுடைய இந்த பூஜாரியினுடைய கழுத்து பகுதியை நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி பக்கத்தில் போகிற 2 ஒயரை பிடிச்சி கிராஸ் நாட் போட போகிறீங்க. இந்த மாதிரி நம்ம 3 லைன் கிராஸ் நாட் போடணும். அந்த மாதிரி சுத்து ஒயர் இல்லாமல் கிராஸ் நாட் போட்டுவாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 ஒயர் பிடிச்சி 18 ஒயர் இருக்கும், 9 நாட் போடுங்க. சுத்தியும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைனு கிராஸ் நாட் போட்டு ஒரு லைன் கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் இந்த 2ஐயும் பிடிச்சி எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் போட்டு 2 லைன் மேலே போடுங்க. இது ஃபர்ஸ்ட் லைனு. இதே மாதிரி இங்கே 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 அந்த மாதிரி போட்டு மொத்தமாக இது 1 2 3 லைன் போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் சுத்தொயர் இல்லாமையே 3 லைன் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிராஸ் நாட் போட்டு 3 ஒயர் எடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய கழுத்து பகுதி. இப்போ இதுக்கு மேலே நாம் வந்து 3 லைன் வந்து சுத்தொயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ஒயரில் இதே மாதிரி சுத்தொயர் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி ஏணிப்படி முடிச்சு போட்டு 3 லைன் இதே மாதிரி பின்னிட்டு வர போகிறோம். பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ளவர் வாஸை நம்ம முடிச்சிட்டோம். மேலே வந்து 3 லைன் பின்னிருக்கோம். இப்போ இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை நம்ம வெட்டிடலாம். இனிமேல் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. வெட்டிட்டு இந்த பையன் நம்ம திருப்பி சொருக முடியாது. அதனால இப்படியே கை வச்சு நம்ம எப்பவும் கூடையினுடைய வாய்ப்பகுதி மூடுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பின்னல் உள்ள வச்சு சொருகிக்கலாம். பாருங்க, இதுல பின்னல் இருக்கு. 1 2 3 3வது லைன்ல சொருகணும். இதே மாதிரி முழுக்க சொருகிட்டு பார்க்கலாம். சொருகிறது கொஞ்சம் சிரமமா இருக்கனால வீடியோல தெரியல. 3வது ஒயர்ல சொருகிட்டீங்க. 3வது பின்னல்ல சொருகிட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பின்னல் வந்து உள்ள மடங்கிருக்கணும். அந்த மாதிரி பின்னி சொருகிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாருங்க, 2 உயரத்துல பின்னிருக்கேன். இது வந்து 3 லைன் வச்சு பின்னதுனால கொஞ்சம் உயரமா இருக்கு. இது 2 லைன் வச்சு பின்னிருக்கேன். ஆரம்பத்திலேயே விளக்கமா சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பின்னிக்கிங்க. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எதுவும் வைக்காம வீட்டில் இருக்க நித்தி கல்யாணி பூவையே வச்சு வீடியோ முடிச்சு காட்டியிருந்தேன். நீங்கள் பிளாஸ்டிக் பூ வச்சுக்கலாம், அல்லது மீதமான துண்டு ஒயர்கள்லேயே எப்படி பூ பின்னலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே போட்டு காட்டுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வேறு உங்களுடைய ஐடியாக்களையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.